வணக்கம் பெப்பர் டிவி நேயர்களே. தினமும் உங்களை ஒரு புது விஷயத்தோட சந்திச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன புதுசு இருக்கு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபரை பத்தி இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அவர் காமெடி கிங் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மிகையாகாது. அவர் உலக நகைச்சுவை நாயகர்கள் அப்படிங்கிறதுல ஒரு புது இலக்கணமே வகுத்தவர். சிறந்த காமெடியன். அவரை பார்த்தாலே போறோங்க, சின்னூண்டு வாண்டுல இருந்து வயதான முதிய அனுபவம் மிக்க பெரியவங்க வரைக்கும் சிரிக்காம இருக்கவே மாட்டாங்க. யாரை பத்தி சொல்றேன்? எத்தனை பேர் கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? சார்லி சாப்ளின். கரெக்ட். சார்லி சாப்ளினை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். எல்லா கலைஞர்களுக்கும் ரெண்டு முகம் இருக்கு. ஒன்று இந்த சில்வர் ஸ்கிரீன்ல தெரிகிற கேமரா முன்னாடி இருக்கிற ஒரு பொய் முகம். அவங்களுடைய உண்மையான முகம் என்ன? சார்லி சாப்ளின் 1809 பிறந்தார். அவர் பிறந்ததுமே அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிடுறாங்க, டைவர்ஸ் ஆயிடுது. அம்மா கிட்ட தான் வளர்றார். அம்மா ஒரு மேடை பாடகி. 5 வயசுலயே மழலை மாறாத சார்லி சாப்ளினை மேடையில ஏத்தி பாட வைக்கிறாங்க. இவருடைய முதல் கச்சேரி 5 வயசுல நடக்குது. ரொம்ப வறுமையான நிலைமை. தாயாரும் சில வருடங்கள் கழித்து மனநிலை பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இவரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாரு, கிளாஸ் ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. இந்த வேலை அந்த வேலைன்னு இல்லாம பல வேலைகளை செஞ்சு ஏழ்மையை போக்கணும்னு பாடுபடுறாரு. ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா அப்பா கிட்ட போயிடலாம் அப்படின்னு அப்பா கிட்ட போறார். தந்தையார் ஒரு சிறந்த நாடக கலைஞர், மேடை நாடக கலைஞர். சார்லி சாப்ளின் அவங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்ததும் சின்ன சின்ன வேஷங்கள் மேடையில அவர் செய்யறார், நடிக்கிறார். அப்பாடா, வாழ்க்கை இப்பவாவது நிம்மதியா இருக்குமா கடவுளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே தந்தையார் இறந்து போயிடுறார். என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. பிறந்ததுல இருந்தே தாயுடைய ஒற்றை பெற்றோருடைய கவனிப்புல வளர்ந்தவர், ஏழ்மையிலேயே இருந்தவர். சந்தோஷம் இன்பம் அப்படிங்கிற ஒரு சராசரி பையனுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே அவர் அனுபவிச்சது கிடையாது. தாயும் தந்தையும் பிரிஞ்சே வாழ்ந்துட்டாங்க. தாய் ஒரு நேரத்துல, தந்தை ஒரு முக்கியமான கட்டத்துலன்னு இறந்தும் போயிடுறாங்க. யாரும் இல்லை, உற்றார் உறவினர் நண்பர் யாருமே இல்லை. என்னடா பண்றதுன்னு கைய பிசையாம 1910 அமெரிக்காவுக்கு பயணமாகிறார். அங்க போய் அவருடைய மேடை நாடக அனுபவத்தையும் மேடையில அவர் பாடின அனுபவங்களையும் வச்சு சினிமா துறையில போய் சேர்றார். சின்ன 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 வேஷங்கள் தான் அவருக்கு கிடைக்குது. இதுல ஒன்றும் பெரிய வெற்றின்னு அவர் சொல்லவே முடியாது. அதனால அவர் ஒரு யுக்தி ஒண்ணு பண்ணி ஒரு புதிய வடிவமைப்பு செய்றார். இங்கிலீஷ்ல ட்ராம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சார்லி சாப்ளினுடைய உருவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? 2 கால்களும் இப்படி வளைஞ்சிருக்கும். அவருடைய உடலுக்கு பொருந்தாத சைஸ்ல பெருசா பேகி பேண்ட், லூஸ் பேண்ட், ஒரு ஷாபி கோட். ஷாபி கோட்னா ஒரு கண்ணாப்பினான்னு ஒரு கோட்டு, ஒரு சட்டை, ஒரு டை, ஒரு இத்தினூண்டு மீசை, ஒரு தொப்பி, ஒரு அசட்டு சிரிப்பு. இதெல்லாம் நமக்கு தெரியும். அவருடைய சார்லி சாப்ளின் அப்படின்னாலே அந்த உருவம் தான் நமக்கு வரும். கருப்பு கலர் கோட்டு, கருப்பு கலர் பேண்ட், அந்த தொப்பி, அந்த கால் இல்லையா? அதை அவர் வடிவமைக்கிறார். அது அவருக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகுது. த கிட் அப்படிங்கிற படத்துல இருந்து த டிக்டேட்டர் அப்படிங்கிற திரைப்படம் வரைக்கும் அவருக்கு பீக் அப்படின்னு சொல்லலாம். உச்சகட்டம், புகழின் உச்சத்திலையும் பணத்தின் உச்சத்திலையும் அவர் இருக்கிறார். அந்த காலகட்டத்துல அவர் அவ்வளோ பெரிய புகழ் ஏணி அவர் ஏறுற சமயத்துல, ஏறிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவருடைய சொந்த குடும்ப வாழ்க்கையில 4 திருமணங்கள் அவர் செய்யறார். முதல் திருமணம் முதல் வருடத்துக்குள்ளேயே முறிந்து போயிடுது. 2வது மனைவி, 3வது மனைவி, 4வது மனைவின்னு அவரு சொந்த வாழ்க்கையில
நிம்மதியை தேடி 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 அலையிறார். கடைசியா 4வது திருமணம் செஞ்சு அந்த அம்மையார தான் அவருக்கு ஓரளவுக்கு மன அமைதியை கொடுக்கறாங்க அப்படின்னு மூச்சு விடுற நேரத்துல 1945ஆம் வருஷம் யுஎஸ் கவர்மெண்ட் எந்த சினிமா வர்த்தகத்தை அவர் புகழடைய வச்சாரோ, எந்த நாடு அவருடைய புகழால உலகமயமாச்சோ பிரபலமாச்சோ அந்த நாடு அவருக்கு கம்யூனிச தீவிரவாதின்னு ஒரு முத்திரையை குத்தி நாடு கடத்திடுது. அதோட போச்சா? 2வது மனைவி ஒரு பொய் கேஸ் போட்டு அவர்கிட்ட இருக்கிற சொத்து பணம் எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட்டும் இல்ல, யாருடைய சப்போர்ட்டும் இல்ல. 2வது மனைவி அந்த கேஸை ஜெயிச்சிடுறாங்க. இவரு வேற வழியே இல்லாம சுவிட்சர்லாந்துக்கு அவரோட குடும்பத்தை குடிபெயர்த்து போறார். அங்க போய் பல கஷ்டங்கள், பல துக்கங்கள். இந்த காலகட்டத்துல தான் அவர் ஒரு புகழ் வாய்ந்த ஒரு சேயிங் ஒன்று சொன்னார். அவருக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்குமா. சார்லி சாப்ளினுக்கு மழைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஏன் தெரியுமா? மழை தண்ணி முகத்துல விழும்போது அவருடைய கண்ணீரை மழை தண்ணி மறைச்சிடுமா. பாருங்க, எவ்வளோ ஒரு வருத்தமான விஷயம், இவ்வளோ ஒரு சோகமான விஷயம். ஆனா அந்த சோகத்தையும் அவர் சுகமா தான் கொண்டாடி இருக்கார். எப்படின்னு கேக்குறீங்களா? எந்த கவர்மெண்ட் அவரை நாடு கடத்துச்சோ அதே கவர்மெண்ட் அவருக்கு சிறந்த காமெடியன் அப்படிங்கிற ஒரு அவார்டை கொடுக்கறதுக்கு அவரை அழைச்சுது. இவரும் வந்தார். அந்த அவார்டை வாங்கிக்கிட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், பத்திரிகை நண்பர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். அப்போ ஒருத்தர் கேட்கிறார், ஒரு பத்திரிகை நண்பர் கேட்கிறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இந்த நாட்டுக்கு புகழடைஞ்சீங்க, இந்த நாடு உங்களால புகழடைஞ்சது, ஆனா அவங்க கடைசியில உங்களை வெளியே துரத்தி விட்டுட்டாங்க, இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி உங்களால இருக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறார். அப்ப சார்லி சாப்ளின் சொல்றாரு, இதுவும் கடந்து போகும், this also will pass அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நான் இருந்தேன். இவ்வளோ சோகத்தையும் நான் சுகமாதான் அனுபவிச்சேன். இப்போ யார் என்னை வெளியே போச்சோன்னாங்களோ அவங்களே என்னை கூப்பிட்டு விருது கொடுத்துருக்காங்க. சரி, வெரி குட். திரும்ப நீங்க இங்கேயே வந்துருவீங்களா அப்படின்னு இன்னொரு நண்பர் கேட்கிறார். இல்ல, என்னால சில கசப்பான விஷயங்களை மறக்க முடியல, அதனால என்னால திரும்ப இந்த நாட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சார்லி சாப்ளின் அவங்க சுவிட்சர்லாண்டுக்கே போயிடுறாரு. அவருடைய காலம் முடியுது, மறையுது. ஆனா அவருடைய புகழ் மறையவே இல்லை. காலம் 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 காலமா சினிமாங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, நகைச்சுவை அப்படிங்கிற உணர்வு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா சார்லி சாப்ளின் அப்படிங்கிற பேர் கட்டாயம் இருக்கும் இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கலைஞருக்குள்ள எவ்வளோ ஒரு சோகம் பாருங்க. நம்மள நிறைய பேருக்கு இதே மாதிரி வேலை இடத்துல ஒரு முகம், உண்மையான முகம் அப்படின்னு இருக்கும். நாம எந்த முகமா இருந்தாலும் நம்ம ஒரிஜினல் முகத்தை விட்டுடாம, எப்பேற்பட்ட சோதனை வாழ்க்கையில வந்தாலும் அதை சாதனை படிக்கட்டுகளா மாத்திக்கிறது நம்ம கையில தான் கண்டிப்பா இருக்கு. கடவுளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய அசாத்திய மன உறுதியையும் நாம நம்பி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருந்தோம்னா நம்மளுடைய பேரும் நாளைக்கு சார்லி சாப்ளின் மாதிரி பட்டி தொட்டியெல்லாம் தெரியலனாலும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நம்ம சுற்றத்தார், நம்மள தெரிஞ்சவங்க, அவங்க மத்தியில அந்த ஆளாப்பா, அந்த அம்மையாராப்பா, அற்புதமானவங்க, எப்பேற்பட்ட கஷ்டத்திலையும் அப்படியே நின்னு ஜெயிச்சு வந்தவங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை முத்திரை நாம பதிக்கிறவங்களா இருப்போம். சரிங்களா? சரி நேயர்களே, இன்னைக்கு உங்களை ஒரு புது விஷயத்தோட சந்திச்சேன். நாளைக்கு இன்னொரு புது விஷயத்தோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.